அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிளாஸ் 3. ஸோ இன்னிலிருந்து பண்ணாக்கா ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னாக்கா நமக்கு இப்போ 7th வீக் போயிட்டுருக்கு. 7th வீக் வரைக்கும் தான் பண்ணாக்கா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே பண்ணாக்கா யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ 8th வீக்லேருந்து யாரெல்லாம் அமௌண்ட்டு பே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் பண்ணாக்கா வீடியோவாக அனுப்பிச்சிடுவோம். ஸோ நீங்கள் வீடியோ எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பண்ணாக்கா இந்த வீக்கிலேருந்து ஸோ உங்களுக்கு பண்ணாக்கா அந்த எஜுகேஷன் சைக்காலஜி 30 மார்க்கு ப்ளஸ் பண்ணாக்கா ஜிகே ஒரு 10 மார்க்கு ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வு. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் பண்ணாக்கா நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான ஃபீஸ் தான் பண்ணாக்கா ஃபார் வீக்குக்கு ஒரு வாரத்துக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 150 ருபீஸ் பே பண்ணணும். ஆல்ரெடி பண்ணாக்கா 6 வீக் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அந்த 6 வீக் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒவ்வொரு வாரத்துக்கும் 150 ருபீஸ் பே பண்ணணும். சப்போஸ் இதே பண்ணாக்கா நீங்கள் ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா 4500 பே பண்ணணும். ஸோ இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு வீக்கிலேருந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வீக்கில் நடக்கக்கூடிய டெஸ்ட்டு ப்ளஸ் என்னென்ன மெட்டீரியல் கொடுக்குறோமோ எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு வந்துடும். ஸோ 4500லே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பண்ணாக்கா இந்த ஃபஸ்ட்டு 7 வீக்குடைய கொஷின்ஸ் ஏன்னா வீடியோஸ் பண்ணாக்கா நம்மளுடைய யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஒரு சிலர் பண்ணால் எங்களுக்கு கொஷின் மட்டும் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பண்ணாக்கா 75 ருபீஸ் பே பண்ணால் போதும் ஃபார் வீக்குக்கு. ஸோ உங்களுக்கு அந்த கொஷினுடைய பிடிஎஃப் வித் கீ ஆன்சரோடு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ண வேண்டிய நம்பர் ஃபோன்பே நம்பர், ஜிபே நம்பர் கீழே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இதிலே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படின்னா ஸோ இந்த வாரத்திலிருந்து சரிங்களா, இந்த 7th வீக்கிலிருந்தே இன்றைக்கி இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா கிளாஸும் பண்ணாக்கா உங்களுக்கு மார்னிங் பண்ணாக்கா 8 o'clock முன்னாடி பண்ணாக்கா வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன். சரிங்களா. இதுக்கு முன்னாடி பண்ணாக்கா நைட் 8 o'clock போட்டுட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அந்த வீடியோஸ் பண்ணாக்கா நம்ம இதுக்கப்புறம் ஸோ இன்னிலிருந்தே பண்ணாக்கா 8 o'clock முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களுக்கு பண்ணாக்கா எவ்ரிடே ஒரு எஜுகேஷன் சைக்காலஜி கிளாஸ் இருக்கும். எவ்ரிடே ஒரு எஜுகேஷன் சைக்காலஜி கிளாஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபார் வீக்குக்கு 3 days பண்ணாக்கா கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருக்கும். 3 days கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி பண்ணாக்கா ஒரு 3 days பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வு இருக்கும். தமிழ் தகுதி தேர்வு. இந்த தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண்ணாக்கா ஸ்கூல் புக்கிலேருந்து தான் எடுக்க போகிறேன். ஆனால் இப்போ லாஸ்ட்டாக பண்ணாக்கா நம்ம ஒரு 2 கிளாஸ் போட்டோம். அந்த 2 கிளாஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஸ்கூல் புக்கே வச்சு கிளாஸ் எடுத்தோம். ஸோ அந்த புக்கே உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சோம். ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடியது அதே ஸ்கூல் புக்கு தான் எடுக்க போகிறேன். ஆனால் பண்ணாக்கா புக்கை வச்சு கிடையாது, அதிலிருந்து நான் ஓனாக மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு பண்ணாக்கா 3 daysக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். 3 daysக்கு பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வு வந்துடும். அப்போது நீங்கள் வெறும் 4500 பே பண்ணால் உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி வந்துடும் 30 மார்க்கு, ஜிகே 10 மார்க்கு, தமிழ் தகுதி தேர்வு. இது மொத்தமாக சேர்த்து 4500 தான். ஸோ இது இல்லாமல் நிறைய பேர் பண்ணாக்கா இங்கிலீஷ் மேஜர் இருக்கீங்க. இங்கிலீஷ் மேஜரில் இருக்கிறவங்க பண்ணாக்கா நிறைய எங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ சார் எங்களுக்கு பண்ணாக்கா தமிழ் மீடியமில் கொஷின் வருமா இல்லை இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் விசாரித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமாக இருந்தால் உங்களுக்கு பண்ணாக்கா பைலிங்குவலில் தான் இருக்கும். ஸோ தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் ஒரு சிலர் பண்ணாக்கா சார் எங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தமிழ் தகுதி தேர்வுக்கு பண்ணாக்கா டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வீக் மேபி. ஸோ நான் அந்த டேட் பண்ணாக்கா உங்களுக்கு சீக்கிரமாக சொல்லிடுறேன். ஸோ இந்த தமிழ் தகுதி தேர்வு இது வெறும் தமிழ் தகுதி தேர்வு மட்டும்தான் வரும். ஸோ சப்போஸ் பண்ணாக்கா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எஜுகேஷன் சைக்காலஜி கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவும் செப்பரேட்டாக ஆடெல்லாம் ஆகாது. ஸோ நீங்கள் அந்த ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும். உங்களுக்கு அந்த 4500லே தமிழ் தகுதி தேர்வு கவர் ஆகிடும். ஸோ எங்களுக்கு பண்ணாக்கா வெறும் தமிழ் தகுதி தேர்வு மட்டும் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஃபீஸ் டீட்டெயில் தான். ஸோ நீங்கள் பண்ணாக்கா 1500 ருபீஸ் பே பண்ணணும். ஃபுல் கோர்ஸ் இது சரிங்களா. ஃபார் வீக் பேசிஸ்லலாம் இது கிடையாது. ஏன்னா ஃபார் வீக் பேசிஸ்னால் நிறைய அமௌண்ட் ஆகிடும். ஸோ அதனால் பண்ணாக்கா ஃபுல் கோர்ஸு வேணும்னா நீங்கள் பண்ணாக்கா 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் கோர்ஸ் தான் 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணிக்கலாம். 750 ருபீஸ் 750 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் உங்களுக்கு பண்ணாக்கா ஃபார் வீக்கு 3 days கிளாஸ் இருக்கும். ஃபார் வீக் பண்ணாக்கா 3 days கிளாஸ் இருக்கும். இந்த 3 days கிளாஸும் உங்களுக்கு பண்ணாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணாக்கா வீடியோஸ் மட்டும்தான் அனுப்புவோம் யார் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு.
சரிங்களா. ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இன்றைக்கி தேர்ஸ்டே வந்துடுச்சு, 4th டே. ஸோ நம்ம இன்றைக்கி 3rd கிளாஸ் தான் போட போகிறோம். ஸோ இந்த 3rd கிளாஸ் இன்றைக்கி நாளைக்கு அடுத்த நாள் சரிங்களா, 3 டேஸுக்கு வந்து பண்ணாக்கா 3 தமிழ் தகுதி தேர்வு போடுவோம். அதோடைய நோட்ஸ் வந்து பண்ணாக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டு ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்கா ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்கிறவங்க ஸோ இன்றைக்கான கிளாஸுக்குள்ளே போகலாம். இதுதான் இன்றைக்கான டீட்டெயில்ஸு. லாஸ்ட்டாக நம்ம எது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த மக்கள் தொகை பெருக காரணம், அந்த மக்கள் தொகை கல்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மக்கள் தொகை பெருக காரணம் இது வரைக்கும் பார்த்தோம். அண்டர் கமிஷன்லேருந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலான்னு சொன்னேன். ஸோ இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கமிஷன்ஸ் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அதெல்லாம் வந்து பண்ணாக்கா நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா அண்டர் கமிஷன். ஸோ 1882 அண்டர் கமிஷன் எந்த இயர் அப்படின்னாக்கா 1882 லார்ட் ரிப்பன் அவர் தான் வந்து பண்ணாக்கா இந்த அண்டர் கமிஷனை அமைக்கிறாரு. ஃபஸ்ட்டு இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னா எதுனா இந்த அண்டர் கமிஷன் தான். அண்டர் கமிஷன் தான் இது ஃபஸ்ட்டு இந்தியன் எஜுகேஷன் கமிஷன். எந்த இயர் அமைக்கிறாங்க அப்படின்னாக்கா 1882 3rd பிப்ரவரி. சர் வில்லியம் அண்டர் இவர் தான் வந்து பண்ணாக்கா அந்த கமிஷனுடைய சேர்மன். அதனால தான் அதுக்கு பேர் என்னென்னா அண்டர் கமிஷன், சர் வில்லியம் அண்டர். ஸோ இதை ஃபார்ம் பண்ணுறவர் லார்ட் ரிப்பன், இதோடைய சேர்மன் சர் வில்லியம் அண்டர். எப்போ வந்து பண்ணாக்கா ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 3rd பிப்ரவரி 1882. இதுதான் ஃபஸ்ட்டு இந்தியன் எஜுகேஷன் கமிஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பண்ணாக்கா ப்ரைமரி எஜுகேஷன். ஸோ இந்த ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்றது ஃபஸ்ட் யூனிட்டில் வரும். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா மதர் டங் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் லோக்கல் போர்ட் ஷுட் டீல் ப்ரைமரி எஜுகேஷன். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா அந்த ப்ரைமரி எஜுகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மதர் டங்கில் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் போர்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட்டை தான் வந்து பண்ணாக்கா அந்த ப்ரைமரி எஜுகேஷனை டீல் பண்ணணும். சேம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம் நாட் ரெக்கமெண்டட் டு ஆல். சரிங்களா, இந்த ப்ரைமரி எஜுகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறோன்னா அதே எக்ஸாம் எல்லா லெவலுக்கும் கிடையாது. அப்போது சேம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம் நாட் ரெக்கமெண்டட் டு ஆல், எல்லாருக்கும் ஒரே ஸ்டாண்டர்டில் எக்ஸாம் கிடையாது. நைட் ஸ்கூல் எஸ்டாப்ளிஷ்டு பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன். நைட் ஸ்கூல் சரிங்களா, நைட் ஸ்கூல் வந்து பண்ணாக்கா அந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பண்ணாக்கா ப்ரைமரி எஜுகேஷனில் வரும். அடுத்தது செகண்டரி எஜுகேஷன். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா ஏ கோர்ஸ் பி கோர்ஸ் அப்படின்னு 2 இருக்குது. அப்போ ஏ கோர்ஸ் அப்படின்னா என்னென்னா ப்ரிப்பேர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். நெக்ஸ்ட்டு பி கோர்ஸில் கமர்ஷியல் அண்டு நான் லிட்ரஸி ஸ்டடீஸ் எதில் வரும்னா பி கோர்ஸில் வரும். ஹையர் ஸ்டடீஸ் ஒன்லி இன் இங்கிலீஷ். சரிங்களா, அந்த செகண்டரி எஜுகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்றது ஒன்லி இன் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மைக்கேல் சாட்லர் ரிப்போர்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது, கல்கட்டா யூனிவர்சிட்டி கமிஷன். ஸோ 1917. ஸோ இதோடைய சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மைக்கேல் இ சாட்லர், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய சேர்மன். அப்போ மைக்கேல் சாட்லர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா கல்கத்தா யூனிவர்சிட்டி கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இயர்னா 1917. இதோடைய சேர்மன் மைக்கேல் இ சாட்லர். ஸோ இதில் மதர் டங் ஆஸ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். மதர் டங் வந்து பண்ணாக்கா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணாக்கா அவங்களுடைய மதர் டங்கில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த கமிஷன். கரிக்குலம் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் டைவர்சிஃபைட். நல்லா வந்து பண்ணாக்கா ப்ராடாக விரிவடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா வந்து பண்ணாக்கா வெரைட்டி ஆஃப் நாலேஜ் வந்து அதில் இருக்கணும் அப்படின்றாங்க. போர்ட் ஆஃப் செகண்டரி அண்ட் இன்டர்மீடியட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ வந்து பண்ணாக்கா செகண்டரி எஜுகேஷனுக்கு சொல்லிட்டு செப்பரேட்டாக போர்டு. ஸோ அதே மாதிரி வந்து பண்ணாக்கா இன்டர்மீடியட்டாக அதாவது பகுதி அளவில் வந்து பண்ணாக்கா அது இடையில் வந்து பண்ணால் இதை ஏற்படுத்தணும் அப்படின்றாங்க. போர்ட் ஆஃப் செகண்டரி அண்ட் இன்டர்மீடியட் எஜுகேஷன் ஷுட் பி அட்டானமஸ். இந்த போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அட்டானமஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னாக்கா இந்த மைக்கேல் சாட்லருடைய ரிப்போர்ட். அடுத்து உமன் எஜுகேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த உமன் எஜுகேஷன் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னாக்கா 15 to 16 ஏஜ். உமன் எஜுகேஷன் வந்து பண்ணாக்கா 15 to 16 ஏஜ் அதுக்குள்ளே வந்து பண்ணாக்கா அந்த உமன் எஜுகேஷன் கிடைச்சிடணும். கோ எஜுகேஷன் எ ஸ்பெஷல் போர்டு எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் உமன் எஜுகேஷன். ஸோ வந்து பண்ணாக்கா கோ எஜுகேஷன் ஏ
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் போர்டு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோ எஜுகேஷனுக்கும் உமன்ஸ் எஜுகேஷனுக்கும். உமன் ஷுட் பி கிவன் ட்ரைனிங் இன் மெடிசன் அண்டு டீச்சர் ட்ரைனிங். ஸோ இந்த உமன் எஜுகேஷன் இந்த சேட்டலர் ரிப்போர்ட் இருக்குது இல்லையா, இதில் தான் வருது இதுவும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலர் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கனாக்கா உமன்ஸுக்கு மெடிசனுக்கான ட்ரைனிங்கையும் டீச்சர் ட்ரைனிங்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒகேஷன் எஜுகேஷன் ஷுட் ஸ்டார்ட் அட் இன்டர்மீடியட் லெவல். ஒகேஷன் எஜுகேஷன் வந்து பண்ணாக்கா இன்டர்மீடியட் லெவலில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது யார்? இந்த ஸ்டாட்லருடைய ரிப்போர்ட். அடுத்து அர்டாக் கமிட்டி. ஸோ 1929 ரெக்கமெண்டேஷன் ஆன் ப்ரைமரி எஜுகேஷன். இந்த அர்டாக் கமிட்டி எதை ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா ப்ரைமரி எஜுகேஷனை ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ எந்த இயர் இதை வந்து பண்ணாக்கா ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 1929. The committee was found very serious barrier of caste, religion and community feelings, making the expansion of primary education complicated. So committee was found very serious barrier. அதாவது வந்து பண்ணாக்கா நிறைய வந்து பண்ணாக்கா பேரியர், அதாவது தடுப்பு இருக்குது, தடைகள் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான தடைகள் இருக்குன்னா கேஸ்ட், ரிலிஜியன், கம்யூனிட்டி ஃபீலிங்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ எதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ப்ரைமரி எஜுகேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து பண்ணாக்கா காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. Wastage, premature withdrawal of children from school at any stage before the completion of pre-year course. ஸோ வந்து பண்ணாக்கா அப்போது ஏதாவது ஒரு குழந்தை அந்த படிப்பை பாதியில் நிறுத்திட்டு வெளியே வந்தால் அது வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஸோ இந்த அர்டாக் கமிட்டியில். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்னேஷன், டெலிஷன் இன் த சேம் கிளாஸஸ் ஆர் மோர் தென் ஒன் அகாடமிக் இயர். ஸோ வந்து பண்ணாக்கா ஸ்டாக்னேஷன் தேக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபெயில் பண்ணி ஒரே கிளாஸில் ஒரு வருஷம் படிக்கிறதுக்கு பதிலாக 2 வருஷமும் 3 வருஷமும் படிக்க வைக்கிறது. ஸோ அதுக்கு தான் பேர் ஸ்டாக்னேஷன். ஸோ வந்து பண்ணாக்கா டெலிஷன் இன் த சேம் கிளாஸஸ் ஆர் மோர் தென் ஒன் அகாடமிக் இயர். அப்போ அந்த ஸ்டாக்னேஷனை வந்து பண்ணாக்கா டெலீட் பண்ணணும், அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அர்டாக் கமிட்டி தான். நெக்ஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன். இவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்கனாக்கா பிளானிங் டு மேக் ப்ரைமரி எஜுகேஷன் கம்பல்சரி. ஸோ ப்ரைமரி எஜுகேஷன் எல்லாருக்கும் கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிடக்ஷன் ஆஃப் வேஸ்ட் அண்டு ஸ்டாக்னேஷன். அப்போ வந்து பண்ண வேஸ்ட்டையும் ஸ்டாக்னேஷனையும் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா அர்டாக் கமிட்டி. மினிமம் டியூரேஷன் ஆஃப் ப்ரைமரி எஜுகேஷன் மஸ்ட் பி 4 years. அப்போ வந்து பண்ணாக்கா ப்ரைமரி எஜுகேஷன் மினிமம் எத்தனை வருஷம் இருக்கணும் அப்படின்னாக்கா 4 years இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைமரி ஸ்கூல்ஸ், ரூரல் அப்லிஸ்ட் ஒர்க், மெடிக்கல் ரிலீஃப், அடல்ட் எஜுகேஷன், மாஸ் லிட்ரஸி, சானிடேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்கூலில் சொல்கிறாங்க. அடுத்து உமன் எஜுகேஷன், ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கிவன் டு த எஜுகேஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கு எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு உமன்ஸுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் த ப்ரைமரி லெவல் ஷுட் பி மேட் கம்பல்சரி more priority to be given women education. கேர்ள்ஸுக்கு எந்த அளவுக்கு வந்து பண்ணாக்கா ப்ரியாரிட்டி கொடுக்குறோமோ அதே அளவுக்கு உமன் எஜுகேஷனுக்கும் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் த ப்ரைமரி லெவல் ஷுட் பி மேட் கம்பல்சரி மோர் ப்ரியாரிட்டி டு த கிவன் உமன் எஜுகேஷன். அடுத்தது சார்ஜன்ட் ரிப்போர்ட். எந்த இயர்னா 1944. சார்ஜன்ட் ரிப்போர்ட் 1944. ப்ரீ-பிரைமரி எஜுகேஷன் 3 to 6 years of age. ப்ரீ-பிரைமரி எஜுகேஷன் எந்த இயர்லேருந்து எந்த இயர்க்குள்ளே இருக்கணும்னா 3 to 6 years of ஏஜுக்குள்ளே இருக்கணும். ஜூனியர் பேசிக், ஸோ 6 to 11 years. சீனியர் பேசிக் வந்து பண்ணாக்கா 11 to 14 years. அப்போ ப்ரீ-பிரைமரி எஜுகேஷன் வந்து பண்ணாக்கா 3 to 6 years. ஜூனியர் பேசிக் வந்து பண்ணாக்கா 6 to 11 years. சீனியர் பேசிக் வந்து 11 to 14 years. அப்போ யார் சொல்கிறது? இதை சார்ஜன்ட் ரிப்போர்ட் சொல்லுது. பேசிக் எய்ம், இம்பேக்ட் சோசியல் எக்ஸ்பீரியன்ஸ். இதோடைய பேசிக் எய்ம் என்ன அப்படின்னாக்கா இம்பேக்ட் சோசியல் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் நர்சரி ஸ்கூல்ஸ் அட்டாச்டு வித் ப்ரைமரி ஸ்கூல்ஸ். நர்சரி ஸ்கூல்ஸ் எதோட அட்டாச் பண்ணணும்னு சொல்கிறாங்க? ப்ரைமரி ஸ்கூலோட அட்டாச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் சுட் பி ஃப்ரீ. அந்த ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் எப்படி இருக்கணும்னாக்கா ஃப்ரீயாக இருக்கணும். ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னாக்கா நர்சரி, கிண்டர் கார்டன், அங்கன்வாடி, மாண்டிசோரி மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணாக்கா ஃப்ரீ பிரைமரி எஜுகேஷனில் இருக்கலான்னு சொல்கிறது யாருன்னா சார்ஜன்ட் ரிப்போர்ட். அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா குழந்தை உடல் நலம், ஃபிசிக்கல் ஹெல்த்து நல்லா இருக்கணும்.
அறிவு வளர்ச்சி மென்டல் டெவலப்மெண்ட், மன ஆரோக்கியம் மென்டல் ஹெல்த், சமூக நலம் சோசியல் வெல்ஃபேர். ஸோ இது எல்லாமே எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ பிரைமரி எஜுகேஷனால் வரும். ஒரு குழந்தை பால்வாடிக்கு போய் படிக்கிறதுனால வந்து அந்த குழந்தையுடைய உடல் நலம் நல்லாயிருக்கும், அறிவு வளர்ச்சி இருக்கும், மன ஆரோக்கியம் இருக்கும், சமூக நலமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாகூர் காபூலிவாலா 2.5 வயது சிறுவன் அறிவு வளர்ச்சி. தாகூர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காபூலிவாலா அப்படின்ற 2.5 வயது உடைய ஒரு சிறுவனுடைய அறிவு வளர்ச்சியை பற்றி சொல்கிறார். அங்கன்வாடி இந்தியாவில் 1951ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கன்வாடி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1951. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் ICDS எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணுறாங்கனாக்கா 1975. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் எந்த இயர்னா 1975. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் 1980. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் எந்த இயர்னா 1980. மிட் டே மீல் ஸ்டார்டட், சரியா, மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய சத்துணவு திட்டம் எந்த இயர்னா ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா TNINP மிட் டே மீல் ஸ்டார்டட் வந்து பண்ணாக்கா 1962-63. ஸோ எம்ஜிஆர் திருச்சி மாவட்டத்தில் எந்த இயர் தொடங்கினார் அப்படின்னா 1982. நெக்ஸ்ட்டு பிரைமரி எஜுகேஷன் அடிப்படை கல்வி. ஸோ இந்த ப்ரைமரி எஜுகேஷனில் அடிப்படை கல்வியில் 3R அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ 3R, அந்த 3R என்னென்னா ரீடிங், ரைட்டிங், அர்த்தமெட்டிக், இது 3 தான் வந்து பண்ணாக்கா அடிப்படை கல்வி அப்படின்னு யார் சொல்கிறதுனா எரிக் ஆஸ் அவர் தான் சொல்கிறாரு. அடிப்படை கல்வி வந்து பண்ணாக்கா 3R இருக்கணும், ரீடிங், ரைட்டிங், அர்த்தமெட்டிக். ஸோ யார் சொல்கிறது? எரிக் ஆஸ். அடுத்து யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ யூனிவர்சலைசேஷன் அதாவது பண்ணாக்கா யூனிவர்சலாக வந்து பண்ணாக்கா எல்லாருக்குமே எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா யூனிவர்சலாக மாற்றுறாங்க. எப்போ அப்படின்னா 1968. அடுத்தது வந்து பண்ணாக்கா MLL, சரிங்களா, MLL மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங். MLL அப்படின்றது என்னது? மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங். அடுத்தது ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட். ஸோ நம்ம ஊரில் RTE அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது எந்த இயர் அப்படின்னாக்கா 2009. RTE ஆக்ட் வந்து பண்ணாக்கா எந்த இயர்? 2009. ரைட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் டு ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட். RTOடைய அப்ரிவேஷன் கூட கேட்பாங்க. ரைட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் டு ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் எந்த இயர்னா 2009. அடுத்தது இந்திய அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் 1949, நவம்பர் 26, 1949, நவம்பர் 26, 1949. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க? இந்திய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. நடைமுறைக்கு வந்தது வேறு. இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் 1950. இது ஜனவரி 26, சரிங்களா? அன்றைக்கி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்திய அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்துறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஜனவரி 26, 1950 குடியரசு நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்தது நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தில் எத்தனை முன்னுரை இருக்குது அப்படின்னா ஒரு முன்னுரை இருக்குது, சரிங்களா? முன்னுரை 1. எத்தனை பாகங்கள் அப்படின்னா 22 பாகங்கள். பின் இணைப்புகள் எத்தனை இருக்குது அப்படின்னாக்கா 12. ஸோ முன்னுரை 1, பாகங்கள் 12, பின் இணைப்புகள் பாகங்கள் 22, பின் இணைப்புகள் 12. எத்தனை சரத்துகள் இருக்குது அப்படின்னாக்கா 395 சரத்துகள் இருக்குது. அடுத்து பட்டியல் வந்து பார்த்தாக்கா மொத்தம் பட்டியல் 1, பட்டியல் 2, பட்டியல் 3ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தாக்கா பட்டியல் 1 ஸோ வந்து பார்த்தாக்கா மத்திய அரசு கல்வி பொறுப்பு. ஸோ இங்கே வந்து பார்த்தாக்கா பட்டியல் 1 வந்து பார்த்தாக்கா மத்திய அரசுடைய கல்வி பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டியல் 2 வந்து பார்த்தாக்கா மாநில அரசுடைய கல்வி பொறுப்பு. பட்டியல் 3 இது 3 பொதுப்பட்டியல் மைய மாநில அரசின் கூட்டு பொறுப்பு, சரிங்களா? இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணாக்கா இதுலேயே பார்த்துட்டோம், இந்திய அரசியலமைப்புலேயே பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோஸ்லேயும் இருக்கும் எத்தனை சரத்துகள் இருக்குது, பின் இணைப்பு எத்தனை, பாகம் எத்தனை முன்னுரை இருக்குது. ஸோ என்றைக்கு வந்து அரசியலமைப்பு வந்து பண்ணாக்கா ஏற்றுக்கொள்ளப்பட்டது,
ஸோ இதெல்லாம் அதிலே பார்த்துட்டோம். இருந்தாலும் இங்கே அந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷனில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இன்னொரு முறை பார்க்கலாம். ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 பட்டியல் இருக்குது. ஃபஸ்ட்டு பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசுடைய கல்வி பொறுப்பு, பட்டியல் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாநில அரசுடைய கல்வி பொறுப்பு, பட்டியல் 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுப்பட்டியல் மைய மாநில அரசின் கூட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஆர்டிக்கல் 45. ஸோ இந்த ஆர்டிக்கல் 45 என்ன சொல்லுதுன்னா 6 to 14 வயதுள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அளித்தல். 6 முதல் 14 வயதுள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி. எந்த ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் 45 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 46 நலிந்த பிரிவினர் SC ST கல்வி பொருளாதார முன்னேற்றத்தில் சிறப்பு கவனம். ஆர்டிக்கல் 46 என்ன சொல்லுது அப்படின்னா நலிந்த பிரிவினர் சொல்லக்கூடிய SC STக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் சிறப்பு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறது எதுனா ஆர்டிக்கல் 46. இதுவும் இம்பார்ட்டண்ட். அடுத்த ஆர்டிக்கல் 28 கல்வி நிறுவனங்களில் சமய போதனை அல்லது வழிபாட்டில் பங்கேற்பது தொடர்பான சுதந்திரம். எந்த ஒரு கல்வி நிறுவனமாக இருந்தாலையும் சமய போதனையோ வழிபாட்டில் பங்கேற்பதோ கட்டாயம் கிடையாது. அதை சுதந்திரமாக விட்டுடணும், அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அரசு நிதி கொண்டு நிர்வகிக்கும் கல்வி நிறுவனத்தில் சமய போதனை கூடாது. அரசு நிதி கொண்டு நம்ம ஊரில் கவர்மெண்ட் எய்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்கூலில் சமய போதனை இருக்கக்கூடாது. அரசின் நிர்வாகத்திற்கு உட்பட்டாலும் சமய அறக்கட்டளையால் நிறுவப்பட்டு இயங்கினால் பொருந்தாது. அரசின் நிர்வாகத்திற்கு உட்பட்டாலும் சமய அறக்கட்டளை அது நிறுவப்பட்டிருந்தால் அதில் இயங்கினா பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது அரசு உதவி பெறும் எந்த கல்வி நிலையத்திலும் பயிலும் மாணவன் சமய போதனை வகுப்பில் கலந்து கொள்ள வற்புறுத்தக்கூடாது. அரசால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து இப்போ அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்தாலும் சரி, சமய போதையில் கன்ஃபார்மாக கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சட்டப்பிரிவு 29 எந்த குடிமகனையும் பிரிவு 2 மதம், இன, சாதி, மொழி ஆகிய எதன் அடிப்படையிலும் அரசு மற்றும் நிதி உதவி பெறும் கல்வி நிலையங்கள் சேர்த்து கொள்ளக்கூடாது. சட்டப்பிரிவு 29 என்ன சொல்லுதுன்னா எந்த குடிமகனையும் பிரிவு 2 மதம், இன, சாதி, மொழி ஆகிய எதன் அடிப்படையிலும் அரசு மற்றும் நிதி உதவி பெறும் கல்வி நிலையங்கள் சேர்த்து கொள்ளக்கூடாது. அதாவது சட்டப்பிரிவு 29 என்ன சொல்லுதுன்னா எந்த குடிமகனையும் அவருடைய மதத்தை பார்த்தோ, இனத்தை பார்த்தோ, ஜாதியை பார்த்தோ, மொழியை பார்த்தோ அதன் அடிப்படையில் சேர்த்து கொள்ளக்கூடாது. அப்படியே யார் வந்தாலையும் அது சேர்த்துக்கணும் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறது இதிலிருந்து. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 30 சிறுபான்மையினர் கல்வி நிலையங்களை ஏற்படுத்தி நிர்வகிக்கும் உரிமை. சட்டப்பிரிவு 30 என்ன சொல்லுது அப்படின்னா சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தி அவங்க நிர்வகிக்கும் உரிமையை வந்து கொடுக்குற சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 30. மதம், மொழி அடிப்படையில் சிறுபான்மையாக உள்ளோர் விரும்பும் கல்வி நிலையம் ஏற்படுத்த நிர்வகிக்கும் உரிமை உண்டு. என்ன சொல்கிறாங்கன்னா மதம், மொழி அடிப்படையில் சிறுபான்மையாக உள்ளோர் விரும்பும் கல்வி நிலையம் ஏற்படுத்த நிர்வகிக்க உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கல்வி நிலையத்திற்கு நிதி உதவி அளிக்கும் போது மதம், மொழிவழி சிறுபான்மையினரால் ஏற்படுத்திய கல்வி நிறுவனங்கள் என்ற காரணத்தின் நிதி உதவி மறுக்கப்படக்கூடாது. அடுத்து 1976 42 அரசியல் சாசன திருத்தம் மூலம் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளது. 1976 42வது அரசியல் சாசன திருத்தம் மூலம் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளது லிஸ்ட் 3. அடுத்து 21A 6 முதல் 14 வயது அனைத்து குழந்தைகளுக்கு இலவச கல்வியை சட்டப்பூர்வமாக அரசு செய்யும் முடிவின்படி வழங்க வேண்டும். அப்போ 21A இதுவும் கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த 6 to 14 வயதுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வியை சட்டப்பூர்வமாக அரசு செய்யும் முடிவின்படி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 51A பெற்றோர் பாதுகாவலர் இருப்பவர் 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பெற்றோர் பாதுகாவலர் வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும். 51A என்ன சொல்கிறாங்கன்னா பெற்றோர் பாதுகாவலராக இருப்பவர் 6 முதல் 14 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு பெற்றோர் பாதுகாவலர் வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும். அவங்களுக்கு அது வரைக்கும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் இது.
ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டோம் அந்த பீஸ் கட்டினவங்களுக்கு. ஸோ அதுலேயே வந்துடும் இந்த வீடியோ. ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன்.